என்ன பரணி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன கேட்டா ஆபரேஷன் தான் பெஸ்ட். என்னால முடிவு பண்ண முடியல டாக்டர். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டா லேட் ஆகும்ல? அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். மேபி 6 months கூட ஆகலாம். சோ கவலையே படாதீங்க. ஆர்த்தோ சர்ஜன் வந்தாச்சு. நான் போய் தியேட்டர் ரெடி பண்றேன். இன்னைக்கே ஆபரேஷன் பண்ணிரலாம். அதை தவிர வேற வழி எதுவும் இல்ல. நீங்க தைரியமா தான் இருக்கணும். ஓகே, டேக் கேர். ஏன் அத்தை, உன் வீட்டுக்காரர் இப்படி கொளுத்தி போடுறாரே, அவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஹேட்டி, அந்த மனுஷ வாயில நல்ல வார்த்தையே வராது. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கே தோணுதுடி. ஏன் அத்தை அப்படியா சொல்லுத? பொறவு பரணிய பத்தி உனக்கு தெரியாதா? அவ எம்பிட்டு சரியா இருப்பா. அவளுக்கே இப்படி அடிபட்டு இருக்குன்னா சந்தேகம் வரத்தன செய்யும். ஐயா, நீங்க கொளுத்துன வெடி எல்லார் மனசுலயும் வெடிக்குது. மொத்த பேருக்கும் சமூகத்து மேல சந்தேகம் வந்துருச்சு. மரணிக்கு அடிப்பட்டது உண்மை, அந்த வெறும் பையன் யாகம் பண்ணது உண்மை. ரெண்டையும் முடிச்சு போட்டு ஒரே ஒரு பொய்ய சொன்னேன். அம்பட்டு பயலும் எப்படி குழம்பி போய் நிக்காங்க பாத்தியா? ஐயா, உங்களை மாதிரி ஒரு வில்லனை பார்த்ததே இல்லைங்க ஐயா. இல்லை, எல்லாரும் என்னைய வில்லனாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானுவா. ஆனா யாரு என்ன நினைச்சாலும், நான் எங்க போய் நின்னாலும் நான் என்ன ஹீரோவத்தான் நினைப்பேன். ஹேட்டி, பரணி, ஒருவேளை உங்க அப்பா சொல்றது உண்மையா இருக்குமா? மா, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். தயவு செஞ்சு என்ன நீயும் குழப்பாதம்மா. இப்ப நீ அமெரிக்காவுக்கு போக முடியுமா முடியாதாடி? நான் இப்ப இருக்கிற நிலைமையில அது முடியாதுமா. இதானே நீயும் உன் மருமகனும் எதிர்பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு திருப்தியா? சம்முவம் பண்ண தப்புக்கு நான் என்னடி செய்வேன்? அவன் தான் செய்வின வச்சானா நீ என்னைய வந்து கடிச்சு வைக்க? அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு. இல்லை, என்னாச்சு? எந்த கையே அறிவு இருக்க உனக்கு? நான் இல்லனா உன் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போக வேண்டியதானே? இல்ல அப்பா கிட்ட சொல்லிதான் ஒரு சைக்கிள்ல கொண்டு போய் விட மாட்டேது. அதை விட்டு என் வண்டியெல்லாம் எடுத்துட்டு போய் விழுந்து இப்படி கையை உடைச்சிட்டு உட்காந்துருக்க. கையில கிரிட்டிக்கலான இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கு. உடனே உங்களுக்கு பிளேட் வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். அப்பதான் சீக்கிரமா எலும்பு வந்து சேரும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அத நான் பாத்துக்கிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? இப்ப வந்து பரணி டாக்டருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். அவங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா அவங்க அமெரிக்கா போக முடியுமா? சான்ஸே இல்ல சார். டிராவல் அவங்க தள்ளி போட்டுதான் ஆகணும். அப்ப அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. சொன்ன தேதியில அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. இல்ல பைத்தியக்காரா, விரும்பல. இப்படி உடஞ்ச கையோடைய மவளை நீ அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்க போய் என் பிள்ளைக்கு மொத்தமா கை போயிடுச்சுன்னா என்னடா செய்வ? நீ கோட்டிக்காரங்க இருக்கீங்க. நான் என்ன உன்னைய மாதிரி அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன் நினைச்சீரா? என் பொண்டாட்டியுடைய கனவு அது அமெரிக்காவுக்கு போயிட்டு படிக்கணும்ன்றது. அதை நான் நடத்தி வைக்க மாட்டேனா? என் பொண்டாட்டிய எப்படி அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அதை நாங்க பாத்துக்கிட்டு தான். நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க, இல்ல போய் உங்க பொழப்ப பாருங்க. இல்லை, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை அமெரிக்காவுக்கு பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. சார் சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி டைம்ல டிராவல் பண்றது எதுவும் சொல்ல வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிட்டேன். இல்லை வாழ ஏங்க, நீங்க பாட்டுக்கு கண்டதையும் பண்ணி அவங்க கை போயிடுச்சுன்னா? அப்படி எதுவும் ஆகாது. அவளை எப்படி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன்றது மட்டும் பாருங்க. இல்லை டாக்டர், நீ கிளம்பி வா. நீ கிளம்பு, தைரியமா வா. டேய், என்னடா இது? நீ செஞ்ச வரைக்கும் பத்தாதா? இப்ப எதுக்காக இங்க வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்க? இல்லை, நீ அமெரிக்காவுக்கு போகணுமா வேண்டாமா? இந்த நிலைமையில அது எப்படிடா முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுதாம்லா. நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போய் படிக்கதாம்லா போற. நீ பாரு. இல்ல உடங்குடி சொல்லு சண்முகம். இல்ல ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு சண்முகம். உங்க வீட்டுக்காரமா வந்தா மட்டும் போதும். அவங்க கூப்பிட்டா வரமாட்டாவளா? நாம தான் கூட்டிட்டு போனோம். வாளா எங்க? அத சொன்னோம்லா, வா. வாங்க, செத்த நேரம் பொறுமையாரு. ட்ரைனிங் பாஸ் அவுட் ஆனப்ப நான் தான் அவுட்ஸ்டாண்டிங் எஸ்ஐ.
அந்த அளவுக்கு இந்த வேலையை நான் நேசிக்கிறேன், மதிக்கிறேன். ஒரு சாதாரண பொண்ணா உங்களுக்கு உதவி செய்ய தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் அதை செய்வேன் மேம். ஒரு எஸ்ஐயா இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா அது அந்த பதவிக்கு அசிங்கம். என்னையே எதிர்த்து பேசுறியா? நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே? டிஜிபி வீட்டுக்கு உங்களை வர வச்சு கக்கூஸ் கழுவ சொல்ல வேணாம். காஃபி டம்ளரை உங்களை கழுவி வைக்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு, என்ன எதிர்த்துக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? ஐ டோன்ட் கேர் மேடம். உங்க அதிகாரம் என்னோட டியூட்டி மேலதான், தனிப்பட்ட வீரான்ற பொண்ணு மேல கிடையாது. உங்களை எதிர்த்துக்கிட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் பாத்துக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் என்கிட்ட இருக்கு. சாரி மேடம். ஏ நெல்லு, நான் நினைச்சா இன்னைக்கே உன்னை டிஸ்மிஸ் பண்ண முடியும் தெரியுமா? நினைச்சாலும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது மேம். அதுக்கு 1000 நடைமுறை இருக்கு. அப்படியே நீங்க எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் போட்டாலும் நீங்க ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல மேம். வேலையில இருக்கிறப்ப இந்த வீரா சப் இன்ஸ்பெக்டரா தான் இருப்பா, உங்க வேலைக்காரியா இல்ல. தேங்க்யூ. Ah!